இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். தேவன் பெரியவர், அவர் மாறாதவர், என்றும் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர் என்பது அவருடைய இன்னொரு பெயர். ஆகவே தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படி அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்க. உங்களை சுற்றி எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். யோவான் 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பைபிள் இந்த சம்பவத்தை நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம், நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்போம். லாசரு இயேசுவினுடைய நண்பன் மரித்து போய்விட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. அவனை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் இயேசு லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த லாசரு மரித்து போனவன் உயிரோட வெளியே வருகிறான். ஆனால் அந்த வசனத்தில் படிக்கும் பொழுது மரித்தவன் வெளியே வருகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மரித்து போய் 4 நாட்கள் ஜீவனே இல்லாத ஒரு மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையினால் ஜீவனை பெற்று வெளியே வரும் பொழுது இருந்தாலும் அவனை மரித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள், அவனுடைய கைகளும் கால்களும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய முகமும் பிரேத சீலைகளினால் மூடப்பட்டிருந்தது. இந்த வசனத்தில் படித்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய காரியங்களா இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறப்பு அடைந்து புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are born again, but we bring dead clothes with us. நாம் புதிதாய் பிறந்து இருக்கிறோம். நாம் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் பெற்று இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, நம்முடைய பழைய பிரேத சீலைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். டெட் க்ளோத்ஸ், பிரேத சீலைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பழைய பழக்கங்கள், நம்முடைய பழைய சுவாபம், இவைகள் எல்லாம் தான். இதெல்லாம் ஒரு மனுஷன் இடத்துல இருக்கும்பொழுது அவன் உயிரோடு இருந்தாலுமே மறுபிறப்பு அடைந்திருந்தாலுமே மரித்தவன் என்று தான் சொல்லப்படுகிறான். அதனால தான் இந்த வசனத்தில் லாசரு உயிரோடு வந்ததுக்கு அப்புறமே மரித்தவன் வெளியே வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவனுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவனுடைய முகம், அவனுடைய தலை சீலைகளினால் சுற்றப்பட்டு இருக்கிறது. லாசருடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறதுனால அவனால் நடக்க முடியல, அவனால் எதையும் செய்ய முடியல. ஏன் அவைகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, அவனுடைய முகம், அவனுடைய தலை பிரேத சீலைகளினால் மூடப்பட்டு இருக்கிறது. முகம், தலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சுவாபம், நம்முடைய ஆட்டிடியூட், நம்ம யோசிக்கிற காரியங்கள், சிம்பிளாக சொல்லணும்னா நம்முடைய புத்தி பழசாக இருக்கும் பொழுது என்னதான் மறுபிறப்பு அடைந்திருந்தாலும் நீங்களும் நானும் மரித்தவர்களை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் புதிதாக்கப்பட வேண்டும். அது புதிதாக்கப்பட்டு அது ஃப்ரீடமாக, லிபர்ட்டியாக இருந்தால் தான், அது கட்டவிழ்க்கப்படும் பொழுது தான் நம்முடைய கைகள் கால்கள் கட்டவிழ்க்கப்படும். அப்போ தான் நம்மளால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஒரு உதாரணத்திற்கு, உங்களுக்கு டிப்ரெசிங் தாட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வரும். மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும்போது உங்கள் உடல் அழுத்தப்படும், உங்களுடைய மனது அழுத்தப்படும். பலவீனத்தை குறித்து, வியாதியை குறித்த எண்ணங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் சரீரத்தில் வியாதியை பார்ப்பீங்க. அப்படி தழும்புகளால் குணமானேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் சுகத்தை பார்க்க முடியும். இமோஷன்ஸ் ஃபாலோ யுவர் தாட்ஸ், நாட் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். உங்களுடைய உணர்ச்சிகள் எண்ணங்களின் விளைவாக வருகிறது, சூழ்நிலையின் விளைவாக வருகிறது கிடையாது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், துக்கமாக இருக்கிறோம், கவலையாக இருக்கிறோம், இப்படின்ற உணர்ச்சிகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்களை சார்ந்து தான் இருக்கிறது, உங்களுடைய சூழ்நிலையை சார்ந்து கிடையாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையினால நீங்கள் துக்கமாக இல்லை, உங்களுக்கு இருக்கிற வியாதியினால நீங்கள் சோர்ந்து போய் கிடையாது. உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதனால தான் உங்களுடைய உணர்ச்சிகள் அப்படி இருக்கிறது. அப்போ உங்களுடைய எண்ணங்களில் இருக்கிற அந்த பிரேத சீலைகளை நீங்கள் கழட்டும் பொழுது தான் உங்களுடைய கைகளும் உங்களுடைய கால்களும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ தான் உண்மையாலுமே நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறவர்களாக கருதப்படுவோம். இல்லை என்றால் மரித்தவர்களாக நடந்து கொண்டிருப்போம். அப்போ இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்தும் மரித்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி நம்மளுக்கு எழும்ப வேண்டும். அப்படி இருந்தோமானால் நம்முடைய சுவாபத்தையும் எண்ணங்களையும், பழைய காரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பிரேத சீலைகள் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். புதிய ஆரம்பங்களை தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்தவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக நடமாடும்படிக்கு தேவன் புதிய நாளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கும் மரித்தவர்களை போல வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அந்த நிலைமையிலிருந்து நம்ம வெளியில் வந்து தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு உயிருள்ளவர்களாக வாழும்படிக்கு தேவ வார்த்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நம்ம இன்றைக்கு நடப்போம். தேவன் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார். நமக்கு தேவையான புது காரியங்களை தேவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் புதியவைகளுக்கான ஒரு புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.